வளமுடன். அருட்தந்தை அவர்களின் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை என்னும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நம் உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மாலான சிறு உதவினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் என்ற ஒரு சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in என்ற இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து நெற்றிக்கண் என்ற தலைப்பில் பேராசிரியர் அருள்நிதி சந்திரன் ஐயா அவர்கள் சிந்தனை விருந்து வழங்க உள்ளார்கள். ஐயா அவர்களிடம் இந்த அமர்வை அன்புடன் அழைத்து அமர்கிறோம். மிக்க நன்றிகளம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். நன்றிம்மா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சான்றோர் பெருமக்களே, இன்று நமக்கு மிக சிறப்பாக பஞ்சேந்திரிய தவம் வழிநடத்திய நமது பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பேராசிரியர் அமுதா நமசிவாயம் அம்மா அவர்களை நாம் அனைவரும் தவ நிலையிலிருந்து வாழ்த்து மகிழ்வோம். துரியம் பேராசிரியர் அருள்நிதி அமுதா நமசிவாயம் அம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. அம்மா பிளேயர் பெரிய சைஸா வரலன்னு நினைக்கிறேன் ஸ்பீச்சுக்குள்ளது. வாழ்க வளமுடன். அன்புள்ளம் கொண்ட இருபால் மெய்யன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களையும் வாழ்க வளமுடன் என்ற இனிமையான வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கிறேன். இன்றைய நிகழ்வுகள் அனைத்தையும் நம் குருமகான் வேதாத்திரி மகர்ஷி அவர்களே முன்னின்று நடத்தி தருவாராக. குருவடி சரணம். குரு வணக்கம். ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்க உறுதி, நுட்பம், சக்தி இவை அதிகமாகும். அன்று அன்று அடையும் அனுபவங்கள் எல்லாம் அறிவினிலே நிலைத்துவிடும். ஆழ்ந்து ஆய்ந்து நன்று என்று கண்டபடி செயல்களாற்றும் நற்பண்பு புலன்களுக்கு அமைந்து போகும். என்றென்றும் கருவிடத்தே அறிவை ஒன்றும் இயற்கை முறை சிறப்புடைத்து இதே தவமாம். குருவடி சரணம். இன்று புதியதாய் பிறந்தோம் என்று எண்ணினால் மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காது. இது நம் பாரதி சொன்னது. நாம் நம் நம்முடைய தாய் இருக்காங்களே, தாய் தந்தை இதுவும் சேர்ந்ததுதான் நம்ம பிறந்தது. இருந்தாலும் நம் தாயினுடைய வயிற்றில் உருவாகி இந்த உலகிற்கு வந்த நாள் தான் நம்முடைய முதல் பிறந்த நாள். இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். மகான் என்ன சொல்லி வராங்கன்னா, இந்த ஆக்கினை தீட்சை பெற்ற நாள், அதாவது அதுதான் நம்மளுடைய உயிரை உணர்ந்த நாள், அது 2வது பிறந்த நாள் அப்படிங்கிறாரு. ஆக நமக்கு 2 பிறந்த தினங்கள், பர்த்டேஸ். இன்றைய சிந்தனைக்கான தலைப்பு நெற்றிக்கண். ஏற்கனவே நம்ம முகத்துல 2 கண்கள் இருக்கு. அது இரையாற்றினால் படைக்கப்பட்ட கண்கள் நமக்கு தெரியும். அதுக்கு மேல அவன் படைப்புல 2 புருவங்கள். இப்பதான் நம்ம தலைப்பு உள்ள வருது. அதுதான் அந்த 2 புருவங்களுக்கு இடையில் உள்ள 3வது கண் என்று சொல்லக்கூடிய நெற்றிக்கண். அதுதான் ஆக்னா சக்கரம் என்று வழங்கப்படுகிறது. ஆக அந்த நெற்றிக்கண்ணுக்கு எவ்வளவு ஆற்றல் உண்டு என்பதை நம்மால் மறக்க முடியுமா? திருவிளையாடல் சினிமா நமக்கு தெரியும் அந்த காட்சிகள். அங்கதான் தமிழ், அதாவது தமிழ் சங்கத்தினுடைய தலைமை புலவர்னு சொல்லக்கூடிய நமது நக்கீரனார் அவர் சொன்ன மொழிதான் அது. என்ன சொல்றார்? நெற்றிக்கண்ணை திறந்தாலும் குற்றம் குற்றமே அப்படின்னு அதுல வசனம் இருக்கு. இது நம்மளால மறக்கவே முடியாது அந்த சீனை. சரி, இனி நம்ம குரு தத்துவம் பற்றி கொஞ்சம் சிந்திப்போம். இப்போ ஆக்கின தீட்சை வழங்கப்படும் போது இந்த ஆக்கின தவத்தை ஏறுபடி தவம், அதாவது ஆசானுடைய உயிர் ஆற்றலோடு தொட்டு உணர்த்துவதால் அதை பரிஷ தீட்சை, அதாவது தொட்டுத்தானே உணர்த்துறாங்க, மூலாதாரத்துக்கு மேலே ஏற்றி கொண்டு வராங்க இல்லையா? அதனால ஸ்பரிஷ தீட்சை அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். அதுபோல எப்படி கோழி தன் முட்டைகள் மீது உட்கார்ந்து அடைகாத்து குஞ்சு பறிப்பது போல தானே அதுக்கு ஒரு உதாரணம் நமக்கு ஆக்னி தீட்சை விளக்கத்துல அதுல வருது.
கிறிஸ்தவ மதத்துல எடுத்துக்கிட்டா இப்ப சர்ச்சுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த புருவ மையத்துல ஒரு கிராஸ் போட்டு ஆசி வழங்குவாங்க. அதே போல இஸ்லாமியர்கள் மாஸ்க் கோயில்கள்ல பாத்தீங்கன்னா அந்த நெத்தி வந்து தரையில படுற மாதிரி அளவுக்கு விழுந்து நல்லா வணங்குவாங்க. அதே போல இந்து மதத்துல பக்தி மார்க்கத்தில்னு சொல்லக்கூடிய வகையில இந்த நெற்றிக்கண்ணை தான் வந்து ஆன்மீக நுழைவாசல் அப்படிங்கிற வாசகம் வந்து அந்த இடத்துல யூஸ் பண்றாங்க. நிறைய இடங்கள்ல ஆன்மீகத்தின் நுழைவாசல் தான் அந்த நெற்றிக்கண்ணை சொல்லப்படக்கூடிய வாசகம். இந்த மாதிரி இப்ப நமக்கு இந்த எளிய முறை குண்டலினி யோகத்துல முதல் படிதான் இது அப்படிங்கிறார் குரு. மூலாதாரத்துல உறங்கிய குண்டலினி சக்தியை ஆசிரியர் தன் தவ வலிமையால் முதுகுத்தண்டு வழியை உயர்த்தி வந்து நெற்றியில் புருவ மத்தியில் வைக்கிறார். இது நமக்கு தெரியும், தீட்சை எடுத்தவங்களுக்கு எல்லாமே. இந்த மாற்றம் தான் வந்து ஆன்மீக உயர்வுக்கு திருப்பு முனை. தனது உயிர் எப்படி இருக்கும் என்பதை ஐம்புலன்கள் ஒன்றான ஊர் உணர்ச்சிக்கு எட்ட செய்து அதன் மூலமாக மனதிற்கு அகமுக நோக்கு கொடுக்கப்படுகக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் இது. இதுவரை என்ன செய்யுது, மனம் வந்து வெளியில பார்த்துக்கிட்டு இருக்கு, வெளிப்பொருட்கள்லயே சிக்கிக்கிட்டு தவிக்குது. அது என்ன செய்யுது, இந்த தீட்சை வாங்கும்போது அது உள்ள பார்க்க ஆரம்பிக்குது. அந்த மனசானது அதாவது தன்னையே பார்க்க ஆரம்பிக்குது. உள்ளொளி பூரித்து உயிருக்கு மேனோக்கு வேகத்தை தரும். இதைதான் வந்து மகரிஷி அதை இன்னொரு அவருடைய வரிகள் பாருங்களேன். இரு விழிகள் மூக்கு முனை குறிப்பாய் நிற்க எண்ணத்தை புருவங்களிடை நிறுத்தி ஒருமையுடன் குரு நெறியில் பழகும் போது உள்ளொளியே பூரித்து மூலமான கருவுக்கு மேனோக்கு வேகமூட்டும். அதாவது நமக்கு வந்து இந்த ஆக்னேய தீட்சையில் வரக்கூடியதுக்கு இந்த மகான் வந்து நமக்கு அந்த உலக சமாதானம் அப்படிங்கிற ஒரு புக்கில் கொடுத்த லைன்கள் இது. அப்ப ஏறுபடி என்று சொல்லப்படும் ஆக்னேய தவத்தினால வந்து என்னெல்லாம் அவர் சொல்லி வர்றாருன்னா, மினிமம் ஒரு தகவல் நம்ம தெரிஞ்ச தகவல்கள் தான். பொருள் கவர்ச்சி நீங்குது அப்படிங்கிறது, தன்னிலை விளக்கம் கிடைக்குது அப்படின்னு சில உள்ள பயன்கள் எல்லாம் வந்து நிறைய மகான் சொல்லி வராங்க. அதே போல இப்ப இந்த ஆக்னேய தெய்வத்தினுடைய பெருமைகளை சொல்றாங்க, அப்படி சொல்லிட்டே போகலாம். நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இதுல சுருக்கமா என்ன சொல்லுதுன்னா, இந்த புலன்களை வந்து கட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த ஆக்னேய தெய்வத்துக்கு இருக்கு. அதே மாதிரி இந்த முரட்டு வைராக்கியம், வெறுப்பை அடிப்படையாக கொண்ட கடும் சித்தம், இதெல்லாம் வந்து எதுவுமே இருக்காது. இயல்பாகவே இந்த ஐம்புலன்கள் என்று சொல்லக்கூடிய புலன்கள் வந்து அடங்கி போகும் அப்படிங்கிறதா அது. அது மட்டும் இல்லாம இது என்ன மாதிரி இருக்கு அப்படின்னா, இப்ப நமக்கு வந்து இந்த நாசி நுனின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, துவாரம் இருக்கக்கூடிய கீழ் நுனி அப்படின்னு அதை நினைக்காம நெற்றியை ஒட்டிய மேல் நுனிங்கிறது தான் குரு சொல்லக்கூடிய ஒரு தத்துவம். அதில் முத்து முகப்பூ அப்படிங்கிறப்பல அதே போல இந்த புருவங்கள் இரண்டும் மூக்கும் அந்த ஜாயின் கூடுது பார்த்தீங்களா, அதனால அதுக்கு பேர் முச்சந்தி வீடு, முச்சந்தி வீதி அப்படிங்கிற வீடுன்னு சொல்றாங்க, வீதின்னு அது ஒரு வார்த்தை சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம 5 ஆதாரங்களுக்கு மேல ஆக்னியானது 6வதாக இருப்பதால் இதனை வந்து 6வது ஆதாரம் பஞ்சனை மேல் இருக்கை அப்படிங்கிற வார்த்தையும் வந்து அந்த இடத்துல நமக்கு அது யூஸ் பண்றாங்க. இந்த ஆக்னிதவம்னு சொல்லக்கூடிய ஒரு வரையில ஆக்னி தீட்சைக்கு அந்த சொல்றோம் இல்லையா, நெற்றிக்கண்ணுங்கிறது என்ன ஆக்னி தானே அப்படிங்கிறத நம்ம அடிக்கடி நம்ம அதை வந்து பழக்கத்திலையும் வந்துருச்சு நமக்கு. அப்போ இந்த ஆக்னி தீட்சையை பத்தி மகான் சொல்லக்கூடிய இன்னொரு விளக்கம் என்ன அப்படின்னா, எப்படி வந்து இந்த காந்தத்தை கொண்டு இரும்பை இழுக்கிறது மாதிரி தனதுடைய தவ ஆற்றலை கொண்டு மற்றவருடைய குண்டலினை எழுப்பி இடம் மாற்றி அமைத்து விடலாம் அப்படிங்கிறாரு. அதாவது இந்த உயிர் சக்தி வந்து மேல ஏற்றப்படணும் அப்படின்னா அவருக்கு வந்து என்ன செய்யறோம், முதல்ல தீட்சை கொடுக்குறோம். தீட்சை கொடுத்து உயிர் சக்தியை மெதுவாக மேலே ஏற்றி கொண்டு வந்து புருவ மையத்தையே கவனிக்கும்படி சொல்றோம். இதுதான் வந்து ஆக்னேய தீட்சை முதல்ல கொடுக்கும்போது ஆரம்ப சாதகர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய பேராசிரியர் பெருமக்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள். அப்போ என்ன ஆகுதுன்னா, நெத்தியில புருவ மத்தியில வந்து ஒரு சின்ன ஒரு அழுத்த உணர்வு கிடைக்குது. அப்போ இதே நம்ம தினம் ஒரு 2-3 நாள் செய்ய ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, தெளிவா வந்து அது என்னங்கிறது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்குது. ஒரு வாரத்துக்குள்ள என்ன செய்யுது, அந்த இடத்துல அந்த சக்தியானது நல்லா வந்து இயங்க தொடங்கிறது. அப்போ அந்த 24 மணி நேரமும் வந்து நம்முடைய அந்த தவ தீட்சை கொடுக்கும்போது அந்த விளக்கத்திலே சொல்லுவோம், எந்த பொருளை நம்ம எப்ப நினைச்சாலும் போனாலும் அனுபவப்பட்டு செஞ்சாலும் நம்மளுடைய எண்ண ஆற்றல்கள் எப்பவுமே வந்து புருவ மத்தியிலே இருக்கணும் அப்படின்னு நம்ம அடிக்கடி அந்த வாசகம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் தீட்சை கொடுக்கக்கூடிய வழக்கத்துல. அது மட்டும் இல்ல, அந்த மாதிரி நினைக்கும் போது நமக்கு என்ன செய்யுது அப்படின்னா, ஒரு இன்பமான உணர்வு அது கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது. அப்போ இந்த புருவ மையத்தை வந்து ஆக்னேய சக்கரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன்னா அந்த இடத்துலயே வந்து என்ன செய்யறோம்னா, மனதை வந்து குண்டலி நிலையை ஒடுங்கி அப்படியே ஒடுக்கி பழகிடுறோம். அப்படி பழகும்போது என்ன ஆகுது, உயிருக்கும் மனதுக்கு இடையே வந்து ஒரு தொடர்பு கிடைக்க ஆரம்பிச்சிருது. உயிர் புலன்கள் மூலம் விரிந்து படர்க்க நிலையில மனமாகத்தானே இருக்குங்கிறது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். உயிரின் படக்க நிலைய மனம் அப்படிங்கிறது. அப்போ புலன் மயக்கத்துல வந்து குறுகி நிக்கிறதுனால உயிரினுடைய பெருமையும் பேராற்றலும் மறைஞ்சு போகுது. அந்த இடத்துல நம்ம அப்படியே மறந்துடுறோம். அப்ப மறக்கும்போது என்ன ஆகுது, பிறர் மீத உள்ள பொருட்களை வந்து கவர்ச்சி இருக்கு இல்லையா, அந்த மீத உள்ள பொருள் கவர்ச்சியில சிக்குண்டு என்ன செய்யுது, அந்த உயிரானது அப்படியே வந்து ஆட கொதிக்க ஆரம்பிச்சு கூட சொல்லலாம். ஆக
உயிரினைத்தை இதை வந்து இந்த மாதிரி குணத்தை என்ன சொல்றாரு அப்படின்னா மகான் வந்து இதை வந்து மயக்க நிலை, அந்த மயக்க நிலையை மாயை அப்படின்னு சொல்றாரு. ஆக மயக்க நிலையில வந்து உயிர் அடையும் மனோநிலைகளில் தனக்கும் பிறருக்கும் துன்பம் விளைக்கும் தீமைகளே பேராசை, சினம், கடும்பற்று, 6 வகையான தீய குணங்கள் சொல்றாப்புல. சீராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால்க வெற்றி வருது, மரப்பானை, வஞ்சம்னு வருது பார்த்தீங்களா, 6 குணங்கள். இந்த 6 குணம் வயப்பட்டு என்ன செய்யுது, மக்கள் செயலாற்றும் போது ஏற்படும் தீய விளைவுகளே எல்லா துன்பங்களும் ஆகும் அப்படின்னு சொல்லி வர்றாரு. ஆக மயக்க நிலையிலிருந்து தெளிவு பெற உயிருக்கு என்ன செய்யணும், விழிப்பு நிலை பயிற்சி அவயம் கண்டிப்பா நமக்கு அது தேவை, அவசியம். ஆக ஆக்கினை சக்கர யோகத்தால் உயிருக்கு இத்தகைய விழிப்பு நிலையும் பேரும் நல்ல ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜ் அதுக்கு எட்டி இது கிடைச்சு போகுது, விழிப்பு நிலை கிடைச்சு போகுது. ஆக புலன்களை கடந்து நிற்கும் வல்லமையும் இந்த ஆக்கினை தவம் செய்யக்கூடிய பயிற்சினால இந்த ஆன்மாவுக்கு என்ன செய்யுது, தினமும் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே போகிறது அப்படிங்கிறார் குரு. அந்த வகையில ஆக்கினை சக்கரமாகிய நெற்றிக்கண் யோகத்தினால் குண்டலினி இயக்கம் சில சமயம் உடல் தாங்கும் ஆற்றலுக்கு மேலாகவும் ஓங்கும். இப்ப அது நமக்கு தெரியும். அதாவது இந்த ஆக்னி தீட்சை கொடுக்கும்போதே சொல்லியிருப்பாங்க, நெற்றிக்கண் தீட்சை கொடுக்கும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது மாதிரி நீங்க ஆக்னி தீட்சை தவம் மட்டும்தான் பண்ணணும் இந்த வீக்கு. அந்த சமயத்துல உங்களுக்கு தலைப்பாரங்களை நிறைய கூட வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அந்த சமயத்துல நீங்க கண்டிப்பா வந்து இந்த தலைப்பாறை இறங்குறதா இருந்தா வந்து சாந்தி யோக பயிற்சி நீங்க உடனே எடுத்துக்கணும் அப்படிங்கிறது. இந்த தலைப்பாரம் தான் வந்து சாந்தி யோக பயிற்சிக்கு ஏற்ற அடையாளம் அப்படிங்கிறது. அப்ப என்ன, அந்த சமயத்துல உடனே ஆசான அணி நம்ம என்ன செய்யறோம், சாந்தி யோக பயிற்சி நம்ம வந்து என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சாந்தி தீட்சை எடுத்துக்கிறோம். ஆக இதைதான் வந்து இந்த சாந்தி தீட்சை மூலாதார பயிற்சின்னு சொல்றோம். சாந்தி யோகத்தை பொறுத்தவரை உயிர் சக்தியை ஒரு அளவோட முறைப்படுத்திக் கொள்ளணும் அப்படிங்கிறத வந்து மகான் சொல்லக்கூடிய ஒரு தன்மை அதுல. அடுத்தாப்புல இதுல இன்னொரு இடத்துல என்ன சொல்றாருன்னா, அந்த மகான் வந்து தியானமும் எண்ணமும் அப்படிங்கிற ஒரு இதுக்கு விளக்கம் கொடுக்கும்போது அவர் சொல்லக்கூடிய இன்னும் நமக்கு வந்து கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். அதாவது எப்பவுமே வந்து யார் இடத்துல சரி இந்த மனதை நிறுத்தி வைப்பது என்பது முடியவே முடியாத ஒரு செயல் அப்படிங்கிறாரு நம்ம குரு. அதாவது மன இயக்கத்தை வந்து சற்று ஒழுங்குபடுத்தத்தான் முடியுமே ஒழிய, அப்படி ஒழுங்குபடுத்துறது என்னன்னா அது ஒண்ணுமே இல்லை. தவ முறையில வந்து நம்ம வந்து தவம் மட்டும் பண்றதுக்கு அதுதான் மகான் கொடுத்துருக்காரு. அதெல்லாம் அடுத்தாப்புல உங்களுக்கு வரும், அகத்தாய்வுங்கிற சப்ஜெக்ட்ல. அப்ப அதுல தவ முறையில வந்து அகத்தாய்வின் மூலமா கண்டிப்பா வந்து இந்த மனதனுடைய தன்மையை வந்து அந்த அலை இயக்கத்தை வந்து கம்மி பண்ணி கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது தான் மகரிஷி சொல்லக்கூடிய ஒரு தன்மை. சோ அந்த வகையில இன்னொன்னு என்ன அப்படி நம்ம குரு என்ன சொல்லி வர்றாருன்னா, இந்த அக்னி தீட்சை பயிற்சின்னு வரும்போது இந்த உயிர் உணர்வு நெற்றிக்கண் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்னியை தான் வந்து நம்ம வந்து உயிரை உணரக்கூடிய ஆற்றல் வந்து நமக்கு கிடைக்குது இந்த நெற்றிக்கண்கிற அந்த தீட்சையில், ஆக்னி தீட்சையில. அப்போ அதாவது என்ன சொல்றாருன்னா, உணர்ச்சி வயம் இல்லாத எண்ணங்களால் மனதின் இயக்க அலை நீளம் குறைகிறது. இந்த இடத்துல அலை இயக்கம் வந்துடுது. அதன் விளைவாக உயிரின் அதிர்வு வேகம் குறைகிறது, உடல் செல்கள் எல்லாம் நல்ல ஒழுங்குக்கு வருகின்றன அப்படிங்கிறாரு குரு. அந்த வகையில இந்த உயிரை பற்றிய உணர்வு மறந்துள்ள, அதாவது நம்ம வந்து உயிரை பத்தி நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், சில நேரங்களில் மறந்துடும் பார்த்தீங்களா. அப்ப அந்த உயிர் பற்றிய உணர்வு மறந்துள்ள நிலையில தான் வந்து என்ன ஆகுது நமக்கு, அதை வந்து என்ன சொல்றாருன்னா பொருள் உணர்வு அப்படிங்கிறாரு. அப்ப உயிர் உணர்வு குறைஞ்சுன்னு சொன்னா அங்க பொருள் உணர்வு என்ன செய்யுது, வர ஆரம்பிச்சிருது. அப்ப உயிரை பற்றிய தெளிவான அறிவும் அந்த விளக்கத்தை மறவா நிலையும் உயிர் உணர்வு அப்படின்னு குரு சொல்றாரு. அப்போ உயிர் உணர்வோடு வரும்போது என்ன, இப்ப இன்னைக்கு உலகத்தில் இல்லாத ஒண்ணு என்ன அப்படின்னா, மனிதனை மனிதன் மதித்து புரிந்து கொண்டு ஒத்தும் உதவியாக வாழும் உணர்வை தரும் உயிர் உணர்வு மனுஷனுக்கு இல்லை அப்படிங்கிற நமக்கு தெரியுது. இப்போ உள்ள காலகட்டத்தில் எல்லாம் ஒரு சுய உணர்வு நிலையில தான் அலையிறாங்க ஒழிய மனிதனுடைய ஒருத்தர் உணர்வுகளை புரிஞ்சுக்கிறது இல்லை அப்படின்னு குரு அழுத்தம் திருத்தமா சொல்றாங்க. சோ அந்த வகையில இந்த குழப்பங்கள் வந்து நிறைய இன்னைக்கு உலகத்துல இருக்கத்தானே செய்யுது, இல்லாம இல்லை இல்லையா. ஒருத்தர் வந்து சரியா புரிஞ்சுக்கிறதே இல்லை முதல்ல. அதே போல இன்னொரு இடத்துல என்ன சொல்றாருன்னா, இந்த பெற்றோர்கள் தவம் செய்யும் போது அதனுடைய ஆற்றல்கள் வந்து பிள்ளைக்கு போகாது அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் பெற்றோர்கள் மனநலத்திலே உடல் நலத்திலே திடமும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறாரு. ஆகவே மனநலமும் உடல் நலமும் காத்து இனிமை காக்கணும் அப்படிங்கிறத வந்து இதைத்தான் வந்து மகான் என்ன சுருக்கமா சொல்லிடுறாரு, பெற்றோர் தவம் பிள்ளைகள் நலம் அப்படின்னு சுருக்கமா சொல்லிடுறாரு. அதே மாதிரி இப்ப இந்த தியானம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, அந்த வடமொழி சொல்லுக்கு வந்து தமிழ் சொல் நேரா ஸ்ட்ரெயிட்டா உள்ள மீனிங் என்ன அப்படின்னா அகத்தமம், அப்படி அகத்தவம் அப்படிங்கிறதா வந்து குரு சொல்லக்கூடிய வார்த்தைகள். உயிர் மீது மனதை செலுத்தி அமைதி நிலைக்கு வந்து அமைதியின் மூலம் சிந்தனையை சிறப்பித்து அறிவை வளப்படுத்தி, அறிவின் மேன்மை பெறுதல்ங்கிறது அடிக்கடி குரு சொல்லுவாரு. ஆக அறிவை வளப்படுத்தி வாழ்வில் நலங்காணும் ஒரு சிறந்த
உளப்பயிற்சி தான் இந்த அகத்தவம் அப்படிங்கிறாரு. அப்ப இன்னொன்னு அடுத்த ஸ்டெப் என்ன சொல்றாருன்னா, இதனை வந்து மாணவ பருவத்திலேயே தொடங்குவதுதான் மிக மிக நல்லது அப்படிங்கிறத நம்ம வந்து குரு கொடுக்கக்கூடிய ஒரு அபிப்பிராயம். அதே போல இப்போ இந்த தவம்னு வரும்போது தவத்திற்கு மகரிஷி அவர்கள் மேலும் ஒரு வாசகம் டெபினிஷன் சொல்றாரு பாருங்க. மனதை ஏற்கனவே சொன்னதுதான், மனதை உயிர்மோயல் வைத்து பழகும் தியானமோ, அசைவற்று நினைவற்று இருக்கும் சாதனையோ, பல கோணங்களில் செய்யும் உடற்பயிற்சியோ, தற்சோதனையோ மாத்திரம் தவம் அல்ல அப்படிங்கிறார் குரு. அடுத்து அடுத்து விளக்கம் என்ன சொல்றாரு பாருங்களேன். மனித பிறவியின் பெரு நோக்கத்தையும் மதிப்பையும் உணர்ந்து அறிவின் நிலை அறிந்து பேரறிவின் நிலை எய்து புலன்களை ஒழுங்குபடுத்தி ஒழுக்கம், கடமை, ஈகை, இந்த அறநெறி வாழ்க்கை இந்த 3 சொல்வார் அடிக்கடி. இதை வந்து தன்னுடைய இயல்பாகவே கொண்டு அயரா விழிப்பு நிலையோடு தானும் வாழ்ந்து பிறரையும் இனிதாக வாழ வைக்கும் உயிர் வாழ்வே தவம். அதாவது அந்த உயிரை வந்து உயர வைச்சு ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யுது, வாழ்வு நமக்கு உயர்ந்துருது. ஆக அத்தப்பெரிய குணங்கள் உள்ள தன்மையை தான் வந்து அப்படி வாழக்கூடிய தன்மையை தான் வந்து உயர்ந்த வாழ்வு, அதுதான் வந்து தவம் அப்படிங்கிறாரு நம்ம குரு. இப்ப இன்னொரு இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, தவத்தை பத்தி வரும்போது இப்ப நமக்கு வந்து தினம் வந்து என்ன பண்றோம்னா, இப்ப தவத்தின் போது நமக்கு ஏற்கனவே சொன்னதுதான் அலைச்சூழல் வந்து நமக்கு குறையுது அப்படிங்கிறது. அப்போ தவத்தினால வரக்கூடிய தன்மைகள்னு பார்க்கும்போது இந்த ஓர்மை, கூர்மை, நேர்மை, சீர்மைன்னு கொஞ்சம் கொஞ்சமா அந்த வார்த்தைகள்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். இதுக்கு விளக்கங்கள் நிறைய இருந்தாலும் கூட இதையும் நம்ம மனசுல வச்சுக்கலாம். அதாவது ஓர்மை என்பது ஒரே பொருளை அசைவில்லாமல் பார்ப்பது அதே நினைச்சு இருக்குது. அதனால என்ன செய்யுது, அறிவு கூர்மை உண்டாகிறது. மேலும் இப்படித்தான் செயலாற்ற வேண்டும், அப்படி செயலாற்ற கூடாது அப்படிங்கிற ஒரு குணம் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் நேர்மை அப்படின்னு அர்த்தம். அதே போல எல்லா ஒழுக்கங்களும் அமைந்து இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் சீர்மை அப்படிங்கிறது குரு. ஆக தவத்தின் போது புலன்களின் இயக்கம் வெகுவாக குறைந்து விடுது. தவம் நம்ம இப்ப இன்னைக்கு பாத்தீங்களா, பஞ்சநீதம் பண்ண பார்த்தீங்களா, அம்மா நடத்தினாங்க, நம்ம செஞ்சோம் பார்த்தீங்களா. அந்த வகையில என்ன செய்யுது அப்படின்னா, புலன்களுடைய இயக்கம் வெகுவாக கொஞ்சம் இந்த 5 புலன்கள் இருக்கு பார்த்தீங்களா, அதுல என்ன ஆகுதுன்னா, நெற்றியில வென்றிருக்குங்கிற ஆக்னியில வரும்போது இந்த 5ல இந்த 4 வந்து ஒன்னா சேர்ந்துக்கிட்டு அழுத்தம் அப்படிங்கிற உணர்வு தான் வந்து நமக்கு பூர்வ மத்தியில கிடைக்குது அப்படிங்கிறது தான். ஆக புலன்களுடைய இயக்கம் வெகுவாக குறைந்து விடுவதாலும் எப்போதும் அலை பாய்ந்து கொண்டிருக்கிற மனதை ஒருமுகப்படுத்துவதாலும் நமது உயிர் ஆற்றலின் செலவு தவிர்க்கப்படுகிறது, ஆற்றல் சேமிக்கப்படுவது. இதுதான் நமக்கு மகான் தந்த ஒரு இதை நம்ம மறக்கவே விடாது. சோ அந்த வகையில நமக்கு வந்து இது ஏற்கனவே ஒரு சின்ன முதல்ல சொன்னதுதான். அதாவது இப்ப நமது பிறந்த நாள் நமக்கு தெரியும், அது வந்து ஒரு ஆளுக்கு வந்த நாள் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா. அன்னையின் உயிரும் தந்தையின் உயிரும் இணைந்த நாள் தான் உயிருக்கு பிறந்த நாள் அப்படிங்கிறது. அதாவது நம்ம நினைச்சிட்டு இருக்கோம்னா பிறந்த நாளை வந்து பூமிக்கு வந்த நாள். ஆனா மகான் என்ன கண்டுபிடிச்சு சொல்றாங்க அப்படின்னா, அன்னையின் உயிரும் தந்தையின் உயிரும் இணைந்த நாள் உயிருக்கு பிறந்த நாள். அந்த உயிரை உணர்ந்த நாள் எது அப்படின்னு பார்க்கும்போது, முதல் பிறந்த நாள்னா அந்த தாய் தந்தை இது, 2வது பிறந்த நாள்னா நம்ம தீட்சை பெற்ற நாள் அப்படிங்கிறத நம்ம இதை வந்து நம்ம இதை புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இதுதான் மகான் வந்து ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொல்றாங்க. அது போல இன்னொரு இடத்துல நம்ம இன்னைக்கு முழுக்க முழுக்க இந்த நெற்றிக்கண்ணை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கும்போது, இந்த தியானம் அப்படிங்கிறது அதுல ஒரு சேர்ந்து வரக்கூடிய வார்த்தை தானே. தியானத்துக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு குறித்த பொருளை நோக்கி தொடர்ந்து செய்யும் பயிற்சியா தியானம். அது கான்சன்ட்ரேஷன் நம்ம ஏற்கனவே சொன்னதுதான். அந்த வகையில தான் வந்து அதை தான் வந்து பதஞ்சலி முனிவரும் அதுல அழுத்தம் திருத்தமா சொல்றாரு, இந்த மாதிரி நம்ம சொன்ன விஷயத்தை வந்து. அதே போல இப்ப ஆக்ன தீட்சைன்னு வரும்போது என்ன சொல்லலாம், ஏற்கனவே சொன்ன மாதிரி புருவ மையத்துல நம்ம வந்து தானே தவம் செய்யறோம். அந்த இடத்த தான் வந்து என்ன சொல்றாங்க, நெற்றிக்கண், ஞானக்கண், அறிவுக்கண், 3வது கண், இப்படி நிறைய சொன்னோம் பார்த்தீங்களா, பஞ்சங்கள் இருக்கு. அது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் அதில் வந்து அதுக்கு மாற்று பெயர்கள் அதில் வச்சுக்கிறாங்க. அதில் என்ன அப்படின்னா, குருவின் நினைவு, இந்த அவர் என்ன அவருடைய எய்ம் என்ன, உயிர் வந்து அந்த தீட்சை ஆக்னி தீட்சை கொடுக்கும்போது பேராசிரியர்கள் மக்கள் வந்து உள்ள சொல்லுவாங்க, இந்த உயிர் உய்வதற்கு உதவி செய்ய இருக்கின்றேன் அப்படின்னு பாப்பல. அந்த இடத்துல குருவினுடைய நினைவோட தான் வந்து நமக்கு தீட்சை கொடுக்குறாங்க. சோ அந்த வகையில வந்து இந்த குருவின் நினைவு, இந்த உயிர் உய்வு பெற்று எல்லா வளங்களையும் இப்பூ உலகிலும் மறுமையிலும் பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருணை உணர்வு அந்த இடத்துல வந்து அந்த உயிர் இருக்கணும், கருணை உணர்வு பெற்றதாக இருக்கணும். இந்த உணர்விலே நடைபெறக்கூடிய குருவின் உயிர் கலப்பையே தான் நான் வந்து தீட்சை அப்படின்னு வந்து நமக்கு எல்லா மகான்களும் சொல்லியிருக்காங்க. நம்ம குருவும் அதுல அழுத்தம் திருத்தமா தான் சொல்றாங்க. ஆக்ன தீட்சையில தவம் பண்ணும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தன்னை அறியும் தகைமை கிடைக்கிறது அப்படிங்கிறது தான். இப்போ ஒருவனுக்கு வந்து அவமானம் ஒண்ணு ஏற்படுன்னு வச்சுக்கோங்க, அவன் என்ன ஆரம்பிக்கிறான், அந்த இடத்துலதான் வந்து தன்னை உற்று பார்த்து ஆழ்ந்து யோசிக்கிறான். யார் மீது தவறு உள்ளது, தன் மீது தவறு இருந்தால் திருத்திக் கொள்ள வேண்டும்.
இதற்கு வாய்ப்பு கொடுத்ததற்காக எதிராளிக்கு நன்றி சொல்ல வேண்டும். அதை விட்டு பழிவாங்கும் எண்ணமாக நினைத்தால் பிரச்சனை பெருசாகிவிடும். இது இன்னொரு மகான் சொல்லக்கூடிய தன்மை தான். இதை தீர்க்கிறதுக்கு தான் இந்த தியானம் அப்படிங்கிறது. ஆக தியானத்தின் போது இன்னொரு லைன் சொல்லுவாங்க, முதுகு தண்டு கழுத்து தலை நேரா இருக்கு. தியானத்தின் போது தலை உடல் கால் ஆகியவற்றை ஒரே நேர்கோட்டில் கொண்டு வரும்போது அந்த போஷரே நமக்கு சிந்தனை தெளிவு எடுக்கு அப்படிங்கிறாப்புல. ஆக நம்மளை பரிபூர்ணமா எண்ணக்கூடிய தன்மை இருக்கு பாத்தீங்களா, அதை தான் தன்னை அறியும் போதுதான் நமக்கு அப்படி இருக்கும்போது மன அமைதி கிடைக்கிறது அப்படிங்கிறத மகான்கள் சொல்லி வந்த ஒரு வழிகாட்டிய ஒரு வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் அந்த வகையில் இன்னொன்னு நம்ம குரு சொல்லக்கூடியது என்ன பாருங்களேன், இப்ப அறிவுதனை கருவினிலே இணைந்து தவமாற்ற ஐம்புலன்கள் அமைதி வரும் அருகுணங்களும் சீராம். இதுதான் நம்ம குருனுடைய வார்த்தைகள். அந்த வகையில தான் நமக்கு இன்னைக்கு பஞ்சேந்திர விதம் ஏற்றணும் இல்லையா, அந்த ஐம்புலன்களும் அடங்கணும் அப்படின்ட்டு. அதே போல இந்த ஆக்னி தியானம் பத்தி வரும்போது இன்னொரு விஷயம் திருமந்திரத்துல என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, நாட்டம் இரண்டும் நடுமூக்கில் வைத்திடில் வாட்டமும் இல்லை, மனைக்கும் அழிவில்லை, ஓட்டமும் இல்லை, உணர்வில்லை தான் இல்லை, தேட்டமும் இல்லை, சிவனவ நாமே அப்படின்ட்டு திருமந்திரம் சொல்லுது. அதை நம்ம மறக்க கூடாது. அந்த மூக்கு முனையில வரக்கூடிய நெற்றிக்கண் சமாச்சாரம் வரும்போது அந்த வாசகத்தை நம்ம மனசுல வச்சுக்கலாம். நம்ம வள்ளுவ பெருந்தை என்ன சொல்றாரு பாருங்க, தவங்கிற அதிகாரத்துல கூட அவர் என்ன சொல்றாருன்னா, தேவப்புலவர் உற்று நோய் நோன்றல் உயிர் குறுகன் செய்யாம அற்றே தவத்திற்கு ஊறு. அதாவது தம்முடைய துன்பங்களை பொறுத்து கொள்வதும் பிற உயிர்களுக்கு துன்பம் செய்யாதிருப்பதுமே தவம். அது நம்ம குரு ஒரே வார்த்தையில சொல்லிட்டாரு, இரண்டொழுக்க பண்பாடுல அதானே சொல்றாரு. அத மாதிரி இன்னொன்னு என்ன வருதுன்னா, தவமும் தவமுடையாருக்கு ஆகும் அவம் அதனை அகதிலார் மேற்கொள்வது. இது நமக்கு தேவையான ஒரு குரல் தான். இன்னொரு குரல் என்ன சொல்றாருன்னா, வேண்டிய அங்கு எய்தலால் செய்தவம் மீண்டும் முயலப்படும். அதாவது விரும்பியவற்றை எல்லாம் விரும்பியபடியே பெற முடியும் என்பதால் தவத்தை பிறப்பிலேயே மேற்கொள்வது நல்லது, துன்பத்திலிருந்து விடுபட தவ வலிமை மூலம் பெறலாம் அப்படிங்கிறாரு தெய்வ புலவர். இன்னொரு குரல் கூட நம்ம மைண்ட்ல எடுத்துக்கலாம். அது என்னன்னா, அதாவது ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயமின்றே மெய்யுணர்வு இல்லாதவருக்கு. எங்க போனாலும் இந்த மகான்கள் பூரா இந்த ஐயுணர்வு சமாச்சாரம் கொண்டு வந்துடுறாங்க. அதாவது மெய்ப்பொருளை அறியாமல் ஐம்புலன்களை அடக்கினாலும் பயன் இல்லை அப்படிங்கிறாரு தெய்வ புலவர். வள்ளுவ பிறந்தகை சொல்லக்கூடியது அதுதான். அந்த வகையில நமக்கு இந்த ஆக்னியை நம்ம எப்படி ஏற்கனவே ஆன்மீகத்தின் நுழைவாசல் சொன்ன பார்த்தீங்களா, எப்படி ஏணியனுடைய முதல் படியே இந்த ஆக்னை தான் அப்படிங்குது. முதல் படி சாங்க இருந்தா தானே நமக்கு கடவுளை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி அப்படிங்கிறது தான் இதோடைய கருத்து. அதே மாதிரி இன்னொரு இடத்துல இப்ப மகான் என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஒருவர் செய்யும் தவத்தை அளக்க ஒரு கருவி உண்டென்றால் அது அவரது குடும்ப அமைதிதான் அப்படின்பாரு மகரிஷி. அடிக்கடி வார்த்தை சொல்லக்கூடிய வார்த்தை இது. காரணம் தவம் எவ்வளவு முறையாக முழுமையாக செய்கிறோமோ அது நம்ம மனசுல அமைதியை ஏற்படுத்தும். நம்ம அகத்தின் அமைதி புறத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்தி அமைதியான சூழ்நிலை ஈர்க்கும் அப்படிங்கிறத நம்ம குரு சொல்லக்கூடிய ஒரு இதுதான் என்ன சொல்றாருன்னா, இது ஒரு மிக சிறந்த சரியான ஈர்ப்பு விதி தத்துவம் அப்படின்னு தான் மகரிஷி சொல்றாரு. அப்படித்தான் நம்ம அது எடுத்துக்கூடிய வழி. மனசு நல்லா இருந்தது, உள்புறம் நல்லா இருந்ததுன்னா வெளிப்புறம் நமக்கு கண்டிப்பா அதனுடைய தாக்கம் இருக்கும் அப்படிங்கிறது. அதே போல வடலூர் நமக்கு ராமலிங்க அடிகள் சாமி சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா, என்ன சொல்லியிருக்காரு, அருமையான ஒரு மந்திரம். அதுவும் கூட பசித்திரு தனித்திரு விழித்திரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது மேலோட்டமா பார்த்தோன்னு சொன்னா இதன் பொருள் சாதாரணமா எல்லாருக்கும் அப்படி தெரியும். ஆனா அப்படி இல்லை. அது ஆழ்ந்த பொருள் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. பசித்திரு அப்படின்னா உணவு பசி இல்லை. அது இந்த உலக மாயையில் மயங்கி விடாமல் ஞானம் என்ற பசியோடு கணப்பொருளும் எப்போதும் இருந்துகிட்டே தான் இருக்கணும் அப்படிங்கிறதுதான். இந்த உலகத்துல பிறந்து விட்ட நாம பிறவா பெருநிலை அடைவதற்கான வழியை தேடுவதுதான் ஆன்ம பசி. மகான் சொல்றாரு இல்லையா, பிறப்பின் நோக்கமே இறைநிலை உணர்தல் அடைதல் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த வகையில நமக்கு இப்ப அதே மாதிரி தனித்திரு அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம பிறர் இடத்துல இருந்து விலகி தனியா எங்கேயோ போய் உட்கார்ந்துருக்கணுங்கிறது அப்படி இல்லை. ஆன்ம பசி விட்டால் பின் நமக்கு தேவையானது தனித்திருப்பது அப்படிங்கிறது தான். அதாவது சிந்தனை அலைகள் அடங்கிய நிலை. நாம் ஒரு ஜீவ ஆன்மா என்ற உணர்வுடன் பற்றற்று தனிமை பழக வேண்டும் அப்படிங்கிறாரு வள்ளலார். விழித்திரு அப்படிங்கிறது என்ன சொல்றாரு, விழித்திரு என்பது ஊனக்கண்களாகிய புறக்கண்கள் திறந்த நிலையில் இருக்கிறது இல்லை. முடிச்ச அகக்கண்ணாகிய ஞானக்கண் திறப்பதற்கும் அந்த திறப்பதற்கு தேவையான விழிப்புணர்வை பெறுதல் தான் அப்படிங்கிறதா இந்த விழித்திரு அப்படிங்கிறது. அதே போல இன்னும் ஒரு இடத்துல நம்ம குரு சொல்லக்கூடிய ஒரு தன்மை என்ன அப்படின்னா,
இப்ப இந்த சொல்றோம், அதாவது குண்டலினி சக்தி அப்படிங்கிறது ஒரு சின்ன விளக்கம் மட்டும் பார்த்துட்டு நம்ம முடிக்க போறோம். குண்டம் அப்படின்னா நெருப்பு சட்டி அல்லது நெருப்பு அப்படின்னு பொருள் வந்து நமக்கு தெரியும். குண்டலி என்பது அதாவது ஊமையாகு பெயர்னு சொல்றோம். அதாவது நெருப்பு மேல் நோக்கி செல்லும், நீர் கீழ் நோக்கி செல்லும், அப்படித்தானே? நெருப்பு மேல் நோக்கி குண்டலினி சக்தி குண்டலத்திலிருந்து, அதாவது இந்த குண்டம்னு சொல்றோம் பார்த்தீங்களா, குண்டலினி சக்தி குண்டத்திலிருந்து மூலாதாரத்திலிருந்து மேல் நோக்கி செல்லும் தன்மை உடையது. இப்ப அதெல்லாம் வந்து நம்ம ஆக்ன தீட்சையில வந்து எப்படி மூலாதாரத்தை தட்டி எழுப்பி மேல கொண்டு நெத்தியில் விடுறோம் பார்த்தீங்களா, அந்த வகையில தான் வந்து நமக்கு தீட்சையினுடைய ஒரு தன்மை. இன்னொன்று விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப நமக்கு ஆக்னேய தவம் செய்யறதுனால அதுல வந்து என்ன செய்யுதுன்னா, அன்பும் அறநெறியும் பெருகும் அப்படிங்கிறப்பல. அதாவது அறிவில்லாத மனிதர் உள்ளம் அருள் இல்லாதது அப்படிங்கிறார் குரு. இல்ல இந்த வாசம் என்ன வருதுன்னா, இதை ஒட்டி வரக்கூடிய வாசகம் இந்த சொன்னது, அறிவில்லாத மனிதர் உள்ளம் அருள் இல்லாததுன்னு நம்ம கவியரசு கண்ணதாசன் சொன்னது. அது மகரிஷி சொல்றது வந்து என்ன சொல்றாருன்னா, அறிவாற்றல் கொண்டு துன்பத்தை போக்கி இன்பம் அளிப்பது அன்பு அப்படிங்கிறாரு. இப்போ தடை வராத வரை அன்பு செலுத்துவோம். எங்கேயாச்சும் ஒரு தடை வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப தடை வராத வரை அன்பு செலுத்துவோம், தடை வந்தால் அருகுணம், தடை வந்துச்சுன்னா அந்த இடத்துல அருகுணம் உள்ள வந்துடும் அப்படிங்கிறாரு குரு. அப்ப அன்புக்கு மூலம் அறிவு, உயிரோடு உயிர் இணைய அன்பு ஊற்று, கருணை பொங்கும் உள்ளம், அது கடவுள் வாழி இல்லம். நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அந்த லைனும் வந்து கவியரசு சம்பந்தப்பட்டதுதான். அதுபோல இந்த மனம் வந்து ஆகினில் இருக்கும்போது என்ன செய்யுதுன்னா, உயிரினுடைய இயக்க வேகம் குறைஞ்சிருது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நம்ம பார்த்துருக்கோம். இப்போ அந்த மனசை பத்தி வரும்போது என்னன்னா, இப்போ ஆக்னியில வந்து நமக்கு பிட்ரூட்டரி கிளாண்ட் இருக்கு அப்படிங்கிறது. அது வந்து என்ன செய்யுது, இப்ப செருப்பு கூட ஒரு செருப்பை மாத்தி போட்டோம்னா கால் என்ன செய்யுது, ஆட்டோமேட்டிக்கா வந்து தப்பா போட்டு வந்தோம்னா அதை மாற்றி கரெக்டா போட்டுக்குது பாத்தீங்களா? அதை நமக்கு மைண்ட்ல எடுத்துக்கலாம், அந்த பிட்ரூட்டரி கிளாண்டுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறது. அது போல இப்ப இந்த மலர்ல வந்து பண்டு போய் உட்காரு போது அது என்ன செய்யுது, அது அதாவது தேனை தான் எடுக்க முடிய மலரை வந்து அது ரசிக்காது. உண்மைதானே? இதெல்லாம் நம்ம நினைச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, இந்த பிட்ரூட்டரி கிளாண்டுடைய ஆக்ஷன் என்னங்கிறது நமக்கு தெரியும். அதே போல ஆக்ஞை அப்படிங்கிறதுக்கு ஹிந்தியில ஒரு இது சொல்லுவாங்க, ஆக்ஞா அப்படிப்பாங்க. அதாவது அது கட்டளை இடக்கூடிய ஒரு தன்மைக்கு தான் வந்து இந்த ஆக்கினை அப்படிங்கிறது. விழிப்புணர்வு, விழிப்பு நிலை இதெல்லாம் அதுல வந்துருது. மாஸ்டர் கிளாண்டத்தை பாடினா நமக்கு சொல்றோம். அதே போல நமக்கு இது கர்ம வினைன்னு பார்க்கும்போது அதுல ஆகாய கர்மம் அப்படிங்கக்கூடியது, அதாவது ஆகாமிய கர்மம் அப்படிங்கிறது நமக்கு என்ன, நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அதுல கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது இனிமே நம்ம செய்யக்கூடிய வந்து தன்மைகள் வந்து உடனடியா நமக்கு நீங்கும் அப்படிங்கிறதான் வந்து மகரிஷி சொல்லக்கூடிய வாசகம். இறுதியா வந்து என்ன அப்படின்னா, சொல்லக்கூடியது வந்து மகான் சொல்லக்கூடிய ஒரு தன்மை நமக்கு அழகா புரிஞ்சுக்கணும். எப்படின்னா, எப்படி உதாரணத்துக்கு தெர்மாமீட்டர்ல ஃபீவர் இருக்கான்னு பார்க்கும்போது பாதரச சூடு என்ன செய்யுது, பட்ட உடனே மேல் நோக்கி வருது பார்த்தீங்களா? அது போல மூலாதாரத்திலிருந்து மேல் நோக்கி குண்டலினி சக்தி என்ன செய்யுது, மேல் நோக்கி வந்து ஆக்னியில உட்கார்ந்துக்கிறது. அதை தான் வந்து நம்ம ஆக்ன தீட்சை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த வகையில வந்து இந்த நெற்றிக்கண் அப்படிங்கிறதுனுடைய தன்மை வந்து நட்சலா சொல்லக்கூடியது ஒண்ணுமே இல்லை. அது சிம்பிளா வந்து நமக்கு அந்த ஆக்னியினுடைய மையத்தை, 6வது ஆக்னி மையத்தை தான் வந்து இந்த நெற்றிக்கண் நம்ம சொல்றோம். ஸோ அந்த வகையில இன்னைக்கு வந்து நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. மினிமம் தகவல்கள் தான் நம்ம சொல்லியிருக்கோம், எல்லாம் கேள்விப்பட்ட தகவல்கள் தான். இந்த வகையில அரியதொரு வாய்ப்பு அளித்த நமது ஸ்கை ஆன்லைன் டிஜிட்டல் சொல்யூஷன்ஸ் பொறுப்பாளர்களுக்கும் இதுவரை பொறுமையாக செவிமடுத்த அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் அது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து மகிழ்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.